வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். நெல்லையில் சாலை மறியல், போக்குவரத்து ஊழியர்கள் 300 பேர் கைது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி சந்திப்பில் புதன்கிழமை சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 300க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகிவிட்டதால் ஒப்பந்தத்தை பேசி முடிக்க நடவடிக்கை எடுத்தல், 21 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படாத பண பலன்களை வழங்குதல், அகவிலைப்படியை உயர்த்துதல், மருத்துவ காப்பீடு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ரூபாய் 7,500 கோடி கடன் உள்ள சூழ்நிலையில் வெறும் ரூபாய் 1,500 கோடி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே மீதமுள்ள தொகையையும் வழங்கி அரசு போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றுதல் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் செய்ய திரண்டனர். CITU அரசு போக்குவரத்து கழக பொதுச் செயலர் ஜோதி, உதவி வேதிச் செயலர் சுதர்சிங், ஓய்வு பெற்ற நல அமைப்பு திருநெல்வேலி மாவட்ட தலைவர் தானுமூர்த்தி, செயலர் வெங்கடாச்சலம் ஆகியோர் தலைமை வகித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலர் ஸ்ரீராம், CITU மாவட்ட செயலர் முருகன் ஆகியோர் போராட்டத்தை தொடங்கி வைத்தனர். CITU மாநில குழு உறுப்பினர் மோகன், அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு பெருமாள், அரசு போக்குவரத்து கழக மண்டல தலைவர் காமராஜ், உதவித் தலைவர் வன்னிய பெருமாள், விரைவு போக்குவரத்து கழக உதவித் தலைவர் அருண், ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு உதவித் தலைவர் ராமையா பாண்டியன், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சேதுராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சாலை மறியலுக்கு முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். மொத்தம் 300 பேர் கைது செய்யப்பட்டனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.